நான் என்ன செஞ்சாலும் முறுக்கு எனக்கு சரியா வராது அப்படிங்கிறவங்க இந்த ரேஷியோல செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு படி சிண்டு, அதாவது 4 சிண்டு சேர்ந்தது தான் ஒரு படி. எனக்கு இந்த படி சிண்டு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பில் 4 கப் பச்சரிசினா 1 கப் வறுத்த உளுந்து, அவ்வளோதான் ரேஷியோ. நேத்திக்கு கருப்பு உளுந்து எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை எந்திரத்தில் போட்டு சுற்றி புடச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி எந்திரத்தில் போடும் போது வீடியோ எடுக்க முடியல, நான் வெளியில் போயிருந்தேன் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இந்த முழு உளுந்தெல்லாம் வறுத்து இந்த மாதிரிலாம் செய்ய தெரியாதுங்கிறவங்க கடையில் வெள்ளை உளுந்து வாங்கி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி அது போல் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும். அரைகுறையாக காய வச்சாலுமே முறுக்கு சரியாக வராது. வாங்க எப்படி அளக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப்பில் 4 கப் பச்சரிசி அப்படின்னா 1 கப் வறுத்த உளுந்து. நான் ஒரு படிக்கு ஒரு சிண்டு அப்படிங்கிற விதத்தில் நான் அளந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் பயிறு முறுக்குக்கும் நம்ம செய்யணும். பயிறு முறுக்கு செய்யும் போது தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்வாங்க, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி செய்வாங்க. அதை நான் நெக்ஸ்ட் செய்யும் போது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த உளுந்து முறுக்கு நான் 3 படி எடுத்திருக்கேன். 3 படிக்கு 3 சிண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 12 கப் வரும். அது போல் 3 கப் உளுந்த மாவு, உளுந்த பருப்பு வரும். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அது போல் பைத்தம் பருப்புக்கும் நான் 1 படிக்கு எடுத்திருக்கேன். அது மாதிரி 1 சிண்டு பயிர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து ஆட்டி வச்சுக்கோங்க. ஆட்டி வச்சதை நீங்கள் நல்லா காய வைக்கணும். ஃபேன் கீழே போட்டு காய வச்சுட்டு மறுபடியும் சலடை போட்டு சலிச்சிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அரைச்ச மாவில் எங்கேயாவது அரிசி இருக்கும், நீங்கள் அதோட சேர்த்து பிழிஞ்சிங்க அப்படின்னா அச்சில் மாட்டி நம்ம முறுக்கு பிழியும் போது அது வெடிச்சிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அரைச்ச மாவை காய வச்சுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா முறுக்கு சூப்பராக வரும். 2 வகை முறுக்குமே. நான் அதை செய்யும் போது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.